வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் படத்துக்கு போகலாமா. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷனில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான மாமன் படத்தை தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, 10 வருஷமாக தன்னுடைய அக்காவுக்கு குழந்தையே பிறக்காத நிலையில் ரொம்ப நாள் கழித்து அவங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற ஒரு மாமனோட கதை தான் இந்த படத்தோட கதை. அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாசமா அந்த குழந்தையை வளர்க்குறாரு. தன்னுடைய பையனா நினைச்ச அந்த குழந்தையை வளர்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் அமையுது. இந்த மாமன் மருமகனோட ரிலேஷன்ஷிப் இவரோட பர்சனல் லைஃபையும் இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆன எமோஷனல் சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்சிப்படுத்தின விதம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை காட்சிப்படுத்தின விதம், செகண்ட் ஹாஃப்ல இந்த மாமா மருமகளோட ரிலேஷன்ஷிப்பை காட்சிப்படுத்தின விதம், இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சீன்ஸ்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆனது ரீசன் இந்த படத்தில் நடித்த லீட் ஆக்டர்ஸோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் தான். சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, பாபா பாஸ்கர், ஸ்வஸ்திகா, ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர்னு எல்லாருமே இந்த படத்தில் பட்டை கிளப்பியிருக்காங்க. குறிப்பாக சூரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக காட்டுறதுக்கு இந்த படத்தில் ஒரு சில முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சீன்ஸ் அதுவுமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு இது ஒரு சூப்பரான ரோல், ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்கான் மருமகனா, அவனோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அவன் இந்த படத்தில் பண்ணக்கூடிய அந்த சின்ன சேட்டை, அப்புறம் எமோஷனல் சீன்ஸில் அவன் பெர்ஃபார்ம் பண்ண விதம், ஸோ இதுக்கெல்லாம் வந்து டேரக்டருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை அந்த குட்டி பையன்கிட்ட வாங்குறதே ஒரு பெரிய டாஸ்க். சூரிக்கும் அந்த சின்ன பையனுக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது ஒரு நல்ல படம் தான். எனக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, குறிப்பாக லவ் சீன்ஸை காட்சிப்படுத்தின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த எனக்கு சூரிய இந்த மாதிரி லவ் சீன்ஸில் பார்க்குறக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அந்த சீன்ஸில் அமைஞ்சுது. இந்த படத்தோட மியூசிக் எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஹேஷாம் அப்துல் வஹாப் அவரோட மியூசிக் ரொம்பவே சோல்ஃபுல்லாக இந்த படத்துக்கு அமைஞ்சுது. செகண்ட் ஹாஃப்ல மியூசிக் டைரக்டர் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு பிளாக் பஸ்டர் மலையாள படம், அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து அதை தமிழ் வெர்ஷனுக்கு மாதிரி மாற்றி அதை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மாதிரி பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ஒர்க் அவுட் பண்ண கொஞ்சம் குட்டி காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த குட்டி பையன் வந்து இடைஞ்சல் பண்ணுறது, காது குத்துற சீன் ஒன்று வரும். அந்த சீனில் இவன் வந்து மாமாவுக்கு காது குத்துனாதான் நானும் காது குத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அலப்பறை பண்ணுவான். அதை பார்த்துட்டு அக்கா வந்துட்டு காது குத்துங்க நான் சொல்கிறேன் அப்படிமா, ஒய்ஃப் வந்துட்டு காது குத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த சீன்ஸில் அந்த நாத்தனாரங்களுக்குள்ள சண்டை வர்ற அந்த ஒரு ஈகோ சீன்ஸு அதெல்லாம் இவங்க கொஞ்சம் நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. காமெடியாகவும் இருந்துச்சு, ரிலேட்டபுளாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் எமோஷ்னலாக போகும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுவாங்க. மாமா யார், மாப்பிள்ளை யார், அக்கா யார், அக்கா புருஷன் யார் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக போகுது. அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி, அவருக்கு ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட், எதனால ப்ராப்ளம் வருது எல்லாத்தையும் நீட்டாக டிஃபைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவும் சரி, ஒரு எமோஷனலாகவும் சரி, ஒரு மிக்ஸ் ஆஃப் ரெண்டுமே இருந்துச்சு. இன்டர்வல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க முடிச்ச அந்த இன்டர்வல் பாயிண்ட் கதையோட ஒரு வேற ஒரு ஆங்கிள் காட்டுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மெலோ ட்ராமேட்டிக்காக ரொம்ப எமோஷ்னலாக போகும். எமோஷனல் சென்டிமெண்ட் மூவிஸ் பார்க்குற ஃபேன்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்குமே செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுதோங்கிற ஃபீல் கொடுக்கும். ஆனால் இந்த படத்தை முடிச்ச விதம், செகண்ட் ஹாஃப்லையுமே அந்த கான்ஃப்ளிக்டை இவங்க கேரி பண்ணி கொண்டு போன விதம், ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகருக்குள்ள நடக்கிற அந்த குட்டி லவ் ஸ்டோரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு மொமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த படத்தை முடிச்சதுனால ஒரு டீசெண்டாக முடிச்ச ஃபீல் நமக்கு கொடுத்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு டீசென்ட் டு குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நீங்கள் இந்த எமோஷனல் சென்டிமெண்ட் மூவிஸ் பார்ப்பீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்மே உங்களுக்கு நிறைய பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக போகுது, அழகாட்சியாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி மூவி. ஃபேமிலியாக போனீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ see you next video. Until then, stay tuned.